தொடர்ந்து இவங்களுடைய ஊழலுக்கு எதிராக அவர் வந்து சண்டை செய்யும்போது இவங்களுக்கு வந்து என்ன ஆயிடுது, இவ இருந்தால் பிரச்சனை, நம்ம எது செஞ்சாலும் அதில் வந்து குற்றம் கண்டுபிடிச்சு அரசியலை கொண்டு போய் சேர்த்துடுறான் அப்படிங்கிற ஒரு அந்த தங்கள் மேலே உள்ள தவறுகளை பொதுமக்களுக்கும் அரசுக்கும் கொண்டு சொல்லும்போது அவருடைய முதல்ல மிரட்டி பார்க்காங்க, அவர் பணியலை. அப்போ அவரை வந்து கார் ஏற்றி படுகொலை செய்யும்போது என்னன்னா, முதல்ல கார் ஏற்றி கொலை செய்ய முயற்சி பண்ணுறாரு. அப்போ அவர் இறக்கலை, மறுபடியும் 2வது முறையும் அதுக்கு முயற்சி பண்ணி அவரே கார் ஓட்டி கொலை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது அவருடைய பையன், அந்த இறந்து போன பழனிசாமி அவருடைய பையன் சொல்கிறார். இப்போது இது வந்து நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் சார். தெரியாமல் எத்தனை சமூக ஆர்வலர்கள் எப்படியெல்லாம் மிரட்டப்பட்டு இந்த மாதிரி நம்ம உங்களை கொலை பண்ணிடுவோம் அப்படின்னு செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். இல்லை சில பேர் கைவிட்டு கொடுத்து சமூக ஆர்வலர்களை அவங்கள நீங்கள் எதுவும் பிரச்சனை பண்ணாதீங்கன்னு சொல்கிறதெல்லாம் நடந்திருக்கும். இப்போ இவருடைய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, இவர் எந்த ஒரு இதுக்கும் உடன்படாமல் ஒரு போர் வீரனாக ஒரு மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவராக சண்டை போடுறாரு. அதனுக்கு பிறகும் இவர் இறந்து போயிடுறாரு. அவருடைய மனைவி மகன்கள் 2 பேருமே அச்சுறுத்தல் படுத்துகிறாங்க. அதாவது இது ஒரு விபத்துன்னு எழுதி கொடுத்துட்டு போயிருங்க, இல்லைனா உங்களை கொண்டுருவோம், இல்லை உங்கள் அம்மாவை கொண்டுருவோம், அப்போ இல்லை உங்களோட குடும்பத்தினர் கொண்டுருவோம்னு சொல்லி அச்சுறுத்தல் பண்ணுறது. இது யார் பண்ணுறா அப்படின்னா திமுகவினுடைய பேரூராட்சி தலைவர். திமுக ஒரு ஆளுங்கட்சி. ஆளுங்கட்சியுடைய பிரமுகர்கள் எந்த தப்பு செஞ்சாலும் அது திமுகவை பாதிக்குன்றது எல்லாத்துக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது இப்போ இதே கருணாநிதி அவருடைய ஆட்சியாக இருந்துச்சு அப்படின்னா, முதல்ல இந்த மாதிரி தவறு நடந்தால் அவங்க என்ன செய்வாங்க, பொதுச்செயலாளர் அன்பழகன் மூலிமா முரசொலியில் ஒரு அறிக்கை வரும், இவரை அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கிட்டோம், திமுகவுக்கும் இவருக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு. ஆனால் இந்த திராவிட மாடல் அரசுன்னு சொல்லக்கூடிய இந்த ஆட்சியாளர்கள் தவறு செய்பவர்களை காப்பாற்றக்கூடிய அளவிற்கு அவர்கள் மீது கட்சி ரீதியான எந்த நடவடிக்கையும் கிடையாது. அரசு ரீதியாக இப்போ பேரூராட்சி தலைவர் கொலை குற்றவாளியில் தெரிஞ்சால் அவருடைய பதவியை நீக்கம் பண்ணியிருக்கணும்ல, அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் கிடையாது. பாதிக்கப்பட்டவர்கள் நாடார் சமுதாயம் என்ற காரணத்திற்காக அவர்களுக்கு எந்த ஒரு நிவாரணமும் செய்யலை.